அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல. இங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்துகிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சென்னையில் அரசின் நலத்திட்டங்கள் பெற்றுத் தருவதாக கூறி கடத்தப்பட்ட ஆண் குழந்தை தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீனிவாசன், கடத்தப்பட்ட ஆண் குழந்தை எங்கு வைத்து மீட்கப்பட்டிருக்கிறது? கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை கண்ணகி நகரில் பிறந்து 45 நாட்களான ஆண் குழந்தை நேற்று மாயமானதை தொடர்ந்து கடத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழந்தையின் தாயார் சென்னை கண்ணகி நகர் பகுதியில் இருக்கின்ற காவல் நிலையத்தில் குழந்தை கடத்தப்பட்டதாக புகார் அளித்திருந்தார். குழந்தைக்கு செய்வினை வைத்துள்ளதாகவும் நர்ஸ் ஒருவர் அழைத்து சென்று குழந்தையை கடத்தி சென்றதாக குழந்தையின் தாய் கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் நேற்று இரவு முதலே கடத்தி செல்லப்பட்ட ஆட்டோவை எந்த பகுதியில் பயணித்திருக்கிறது என்று 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை போலீசார் கண்ணகி நகர் முதல் திருவேற்காடு வரை ஆய்வு செய்ததில் திருவேற்காடு பகுதியில் இருக்கின்ற ஒரு மருத்துவமனையில் குழந்தை மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த மீட்கப்பட்ட குழந்தை தற்போது கண்ணகி நகர் பகுதிக்கு கொண்டு வரும் பணிகளை போலீசார் செய்து வருகின்றனர். மேலும் குழந்தையை கடத்தி மருத்துவமனையில் வைத்தது யார், அவர் எதற்காக அந்த குழந்தையை கடத்தினார் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் குழந்தை கடத்தப்பட்ட அந்த நர்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த பெண் தற்போது திருவேற்காடு பகுதியில் இருக்கிறாரா அல்லது கண்ணகி நகர் பகுதியை சார்ந்தவரா என்பதை என்ற கோணத்தில் போலீசார் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். குழந்தையை மீட்டு தாயிடத்தில் ஒப்படைக்கும் பணிகளை தற்போது போலீசார் செய்து வருகின்றனர். ஸ்ரீனிவாசன்.